ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. கன்னி ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடகத்திலே நிற்கிறார். அதே போல் உங்கள் ராசிநாதனும் 10ன் அதிபதியுமான புதன் ஆவார். அவருடைய அமைப்பு 11ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோக பலனை தரும். அதாவது மனக்கவலை மாறக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத கலக்கம் குழப்பம் அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பு, இவை அனைத்தையும் தரும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 பாக்கியஸ்தானாதிபதி, அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்திலே குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். அப்போது குடும்பத்திலே தன வரவு, தன வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த தன வரவிற்கு குறைவு இருக்காது. அதாவது வரவுக்கு மிஞ்சின செலவு இது வரைக்கும் இருந்திருந்தால் இனி வரவு அதிக அளவில் இருக்குது, தனம் அதிக அளவிலே வரும், செலவுகள் மிக குறைவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே நகைச்சுவை கலந்த ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது நீங்கள் எல்லார்கிட்டையும் பேசும்போதே ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசுவது அனைவரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், அதாவது மறுத்து பேசுவது, எதிர்வாதம் செய்வது, வீண் பேச்சு பேசுவது, இது எல்லாமே இனி இருக்காது. இந்த மாதத்தில் தேவையான காரியத்திற்காக தேவையான விஷயத்திலே பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதாவது பெண்களால் தனவரவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கலத்திரம் என்று சொன்னாலும் உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு அதிக அளவில் வருமானம் கிடைக்கும். அதே போல் பெண்களுக்கு கலத்திரத்தினாலும் நல்ல ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் சுக்கிரனுடன் இணைவு பெற்று பாதிக்கக்கூடிய பலன் மாறி உங்களுக்கு அந்த சுக்கிரன் இணைவதினாலேயே ஒரு சுபத்துவம் பெறுகிறது. அப்போது உங்களுக்கு இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் குறைவு இருக்காது. அதாவது எந்த ஒரு விதத்திலும் வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, பிரயாணம் சுற்றுலா பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை தரும். குழந்தைகளுடன் நீங்கள் கேளிக்கைகளிலே கலந்து கொள்வது, விளையாட்டு போட்டிகளில் கலந்து அதிலே வெற்றி பெறுவது, பாராட்டு பரிசுகள் பெறுவது, அதே போல் கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும். ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வி முடிவு வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். ஆய்வு ஆராய்ச்சி முடிவு பெற்று நீங்கள் பட்டம் பெறக்கூடிய அமைப்பை தரும். முதுகலை பட்டம் பெற நினைப்பவர்கள், அதிலே நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்க, முதுகலை பட்டத்தில் இணைந்து படிக்க நினைப்பவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் இணைந்து படித்தால் அது ஒரு நல்ல மதிப்பெண்ணு கூடிய பட்டத்தை பெறக்கூடிய அமைப்பையும் தரும். கல்வி சிறக்கும். அதே நேரத்தில் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீரினால் வருமானம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அதாவது நீரை வைத்து தொழிலை செய்பவர்கள், அது விவசாயமாக இருந்தாலும் விவசாயமும் செழிக்கும். விவசாயத்தின் மூலம் நல்ல வரவு கிடைக்கப்பெறும். பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். கால்நடை வளர்ப்பு விற்பனை, அதாவது பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்போகிறது. அது கால்நடை வளர்ப்பு விற்பனை செய்பவர்களுக்கு அந்த கால்நடை வளர்ப்பு விற்பனை மூலம் நல்ல லாபமும் நல்ல கால்நடை அதனுடைய இனப்பெருக்கமும் அதிக அளவில் ஏற்பட்டு உங்களுக்கு அதிக அளவிலே வருமானம் தரக்கூடிய அமைப்பையும் தரும். பிரயாணங்கள் இருக்கும். அந்த பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு கல்வி சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த தரகு தொழில் செய்பவர்கள், பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழிலிலே இருப்பவர்கள், மேலும் இந்த தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்கள், செய்தி துறையில் இருப்பவர்கள், செய்தி சார்ந்த வியாபாரம் தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும். ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர்கள்,
இதுபோல் ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் நின்றிருந்தால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி தரப்போகிறார். எந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அது வெற்றியாகவே முடியும். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், அது எவ்வளவு ஒரு தொகை கொண்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், அதற்காக ஒரு சிறிய தொகையை நீங்கள் முன்பணமாக செலுத்தி அந்த வேலையை ஆரம்பித்தாலே போதும். அது எந்த விதத்திலும் அந்த தொகை உங்களுக்கு சேர்ந்து அந்த வேலை உங்களுக்கு சாதமாக, வெற்றியாக முடியக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதான் அந்த வீடு, மனை, வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது இல்லையா? இதுவரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்தது. தந்தையை நினைத்து கவலையில் இருப்பவர், தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு, தந்தைக்கு உடல்நலக் கோளாறு, தந்தைக்கு மருந்து வகைக்காக மாதம் ஒரு தொகையை செலவு செய்தவர்களுக்கு அந்த தொகைகள் அனைத்துமே நின்றுவிடக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரிகளால் தொந்தரவுகள், எதிரிகளால் பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கு அந்த எதிரிகளின் தொந்தரவு, பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி, அதாவது நல்ல ஒரு அமைப்பை தரப்போகிறது. எதிரிகள் உதிரிகளாகக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் காட்டுகிறது. கலத்திர இணைவு ஏற்படும். கலத்திரத்துடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் அனைத்துமே மாறி கலத்திர இணைவு ஏற்படக்கூடிய நல்ல யோக அமைப்பையும் தரப்போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதி, விருச்சிகத்தின் அதிபதி, மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நிற்கிறதுனாலேயும் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள், தீராத மனக்கவலை, தேவையில்லாத விஷயத்துக்காக பழி பாவம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த பழி பாவம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. வழக்கு விவகாரங்கள், இதுவரை உங்களை தேடி பிரச்சனையை கொடுத்த வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பையும் தரும். அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நல்ல அமைப்பையும் தரப்போகிறது. பாக்கியஸ்தான அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய யோக பலன் உண்டு. நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் எதிர்பாராத அளவு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு, அதாவது தான தர்மங்களிலேயும் நீங்கள் அதிக அளவிலே ஈடுபடுவீர்கள். குருவை சார்ந்த சேவைகள் செய்வது, குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு, மேலும் கோவில் திருப்பணிகளிலே அதிக அளவிலே ஈடுபாடுடன் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு, அதே போல் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மனக்கசப்பு, மனக்கவலைகள், அவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் அனைத்து மாறி உடன்பிறப்புகளுடனான பிரச்சனைகள் சரியாகி அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது வெளிநாடு தொழில், வியாபாரம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது. அதாவது வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரும். அதே நேரத்தில் இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் இருந்தாலும் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும். அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிக அளவிலே கிடைக்கும். இதுவரைக்கும் விற்காமல் ஸ்டாக் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் விற்று நல்ல லாபத்துடன் விற்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே மேன்மை ஏற்படும், தொழில் விரிவு ஏற்படும். அதே போல் வேலையாட்கள் உங்கள் வேலையை நேரத்திற்கு முன்பாக முடித்து தரக்கூடிய யோக அமைப்பை தரும். அதே நேரத்தில் வெளிநாட்டிலே தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், நாடு மாற்றம், உத்தியோக மாற்றம்,
விரும்புபவர்களுக்கு, அதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இடமாற்றம், ஊதிய உயர்வு, உத்தியோக மாற்றம் அனைத்தும் கிடைக்கும். வீடு மாற்றம் என்ற ஒரு அமைப்பு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வீடு மாற்றமும் இருக்கக்கூடிய இடத்தை விட நல்ல வீடு அமையக்கூடிய யோக அமைப்பையும் தரும். இந்த மாதம் ஆவணி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்து பாவகங்களும் சிறப்பான முறையில் இயங்குகிறது. அதே நேரத்தில் விரயஸ்தானாதிபதி அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12இன் அதிபதி 12லேயே ஆட்சி. பொதுவாக பார்த்தா கேது நின்ற ஸ்தானாதிபதி, கேதுவுடன் சூரியன் இணைவு பெற்று நிற்கிறார். சிம்மத்தின் அதிபதி சூரியன் கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் ராசியிலே ஆட்சி பெற்று. அப்போது இந்த கேது நின்ற ஸ்தானாதிபதி கேதுவுடன் இணைவு பெற்று நிற்பது ஒரு யோகமாகும். அப்போது உங்களுக்கு உடல்நலக் கோளாறு, உடல் உபாதைகள், அதனால் ஏற்பட்ட மருத்துவ செலவு, உடல் உபாதைகள்னால் அவதிப்பட்டு கொண்டிருந்தது, இவை அனைத்துமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு அமைப்பு, அவை அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடியது. உடலில் இருந்த நோய் தொந்தரவுகள், உடல் உபாதைகள் அனைத்துமே இல்லாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் நல்ல சுகமான ஒரு அமைப்பு, சுகஸ்தானத்தை தரக்கூடிய நல்ல யோக அமைப்பையும் காட்டுகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.